பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வேலை நடக்குது. பெயிண்ட் ஒர்க் வேலை நடக்க போகுது. நல்லா இல்லாம ஒரு காலகட்டத்திலலாம் இது மேற்கு கோபுரம், சரிங்களா? ஒரு காலகட்டத்திலலாம் பாட்டுக்கு போகலாம், அப்போ பாட்டுக்கு வரலாம். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா? இன்னைக்கு போலீஸ் பந்தோஸ்து இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபோன்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே போலீஸ் விட்டுருவாங்க, சரிங்களா? பாருங்கள், எல்லாம் போகிறாங்க. மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரோட்டில் எங்கே பார்த்தாலும் வேலை தாப்பா நடக்குது. இங்கே வார்ப்பா, வேலையாக தான் நடக்குது. அங்கே வாருங்க, போலீஸ்காரர் செக் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று கீழே கிடக்குன்னு. ரொம்ப கவனமாக இருக்கார், சரிங்களா? வாங்கப்பா, மதுரைக்கு வாங்க, மீனாட்சி அம்மன் கோயிலை பார்ப்போம். மிஸ் பண்ணாதீங்க. அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. செல்ஃபோனெல்லாம் கொடுக்கணும், அப்புறம் உள்ளே போய் வரிசையாக உட்காரணும், அப்புறம் டைம் ஆகும். அதனால் நான் போகலை சாப்பிட. பாருங்க, நாக்கடைய கோல்டு கவரிங் கடை, தங்குறதுக்கு இடம்லாம் இருக்குது, சரிங்களா? பாருங்க, இங்கே தான் செப்பல் எல்லாம் வச்சுட்டு போகிற இடம். எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். வெளியெல்லாம் இப்போ நம்ம கொண்டு வர லக்கேஜெலாம் எங்கேயும் வைக்கணும்னு தேவையில்லை. அங்கேயே 5 ரூபா தான், கொடுத்துட்டு அங்கே வச்சுக்கலாம், சரிங்களா? எந்த ப்ராப்ளமும் இல்லை, கொடுத்துட்டு நிம்மதியாக வாங்கிக்கலாம். இங்கே என்னமோ புதுசாக பாத்ரூம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, புதுசாக, சரிங்களா? இங்கே ஒரு ஹோட்டலு. எங்கே பார்த்தாலும் வேலை தான்ப்பா, எங்கே பார்த்தாலும் வேலை தான் நடக்குது. அப்படியே பாருங்க, பாதாள பைரவர் திருக்கோயில், சரிங்களா? எழுதி போட்டிருக்கு பார்த்துங்க, டைம்லாம் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு வாங்க எல்லோரும். பாருங்க, உள்ளே இருக்கார் பாதாள பைரவர், நல்லா கும்பிட்டுக்கோங்க.